போர் உரிமைகளுக்கான சங்கத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவர் கோபால ராஜேந்திரன். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியிலே எங்களுடைய கோரிக்கைகள் ஆந்திராவுக்கு இணையான மாத உதவித்தொகை, பாண்டிச்சேரிக்கு இணையான மாத உதவித்தொகை, தெலுங்கானாவிற்கு இணையான மாத உதவித்தொகை கேட்டிருந்தோம். ஆனால் அன்றிருந்த முதல்வர் அதை பெற்ற கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை. அதனால்தான் நாங்கள் எங்களுக்கான அரசியலை நாங்கள் மேற்கொண்டோம். இங்கே ஜாதி மதங்கள் பல்வேறாக இருந்தாலும், கட்சி சார்பு பல்வேறாக இருந்தாலும் அனைவரும் திமுகவுக்கு ஓட்டு போடுவதென எங்களுக்கான அரசியலை செய்தோம். திமுக வென்றெடுத்த பிறகும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பின்பும் எங்களுடைய கோரிக்கை வெறும் 1000 என்பதை 1500 மட்டும் மாற்றிவிட்டு அமைதியாக இருக்கிறார். படிப்படியாக மாற்றுவேன் என்று சொன்னார். எங்கே படிப்படி, எதை படிப்படியாக நான் ஏற்றுக்கொள்வது? ஆனால் இன்றைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய ஆட்சிக்கான, எங்களுடைய அரசியலுக்கான, எங்களுடைய அரசியல் வீண் போகக்கூடாது, எங்களுடைய அரசியல் வீணாகக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கான உதவித்தொகை ஆந்திராவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த குழந்தைக்கு, கடும் ஊனமுற்ற இந்த குழந்தைக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நாங்கள் அதை வச்சு குடும்பம் நடத்த முடியாது. இந்த குழந்தைக்கு ஒரு ஆள் கூடவே இருக்கணும். சாப்பிட கொடுக்க, படுக்க வைக்க, கவனித்துக்கொள்ள ஒரு ஆள் இருக்கணும். ஒரு ஆள் இன்னைக்கு குறைந்தபட்சம் நீ சொல்ற மாதிரி 600 ரூபாய் கூட்டி என்ன கூட மாசத்துக்கு 18,000 ரூபாய் இவருடைய கூட்டியை இழந்துதான் இந்த குழந்தையை பார்த்து. இந்த குழந்தை இருந்து முற்பிறவியில எந்த பாவம் செய்யவில்லை, இந்த பிறவியில எந்த பாவம் செய்யவில்லை. இந்த சமூகத்தினுடைய சீர்கேடான நம்பிக்கைகளும், இந்த சமூகத்தில் இருக்கிற மோசமான சுற்றுச்சூழல்கள் தான் குழந்தைகளை, பெரியவர்களை, போராட்டங்கள், சண்டைகள் தான் ஊனமுற்றவர்களா மாற்றுது. அந்த ஊனமுற்றவர்களை இந்த சமுதாயம் ஏற்றுக்கணும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. எங்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு 6000 ரூபாய் மாத உதவித்தொகையும், கடும் ஊனமுற்றவருக்கு 10,000 ரூபாய் மாத உதவித்தொகையும், படித்த படுக்கையில் இருக்கிறது போன்ற குழந்தைகளுக்கு 15,000 ரூபாய் மாத உதவித்தொகையும் கொடுக்க வரை எங்கள் போராட்டம் ஓயாது, ஓயாது, ஓயாது. ஒன்றுபடுவோம்.